டீக்கடை முதல் ஷாப்பிங் மால் வரை எல்லா இடங்களிலும் பணம் செலுத்த இப்போது மக்கள் ஃபோன்பே, கூகுள் பே அல்லது பேடிஎம் போன்ற யுபிஐ செயலிகளை பயன்படுத்துகின்றனர். அவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது. ஏப்ரல் 1, 2026 முதல் இந்தியா ரிசர்வ் வங்கி டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை கட்டுப்படுத்தும் விதிகளை மாற்றியுள்ளது. இந்த புதிய மாற்றத்தால் உங்கள் அன்றாட பரிவர்த்தனைகள் நேரடியாக பாதிக்கப்படும். பணம் செலுத்தும் செயல்முறைக்கு சில வினாடிகள் கூடுதலாக ஆகலாம் என்றாலும் உங்கள் பணம் முன்பை விட பாதுகாப்பாக இருக்கும். இதற்கு முன்பு கடைகளில் காட்டப்படும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து உங்கள் 4 அல்லது 6 இலக்கு யுபிஐ பின் எண்ணை உள்ளிடுவதன் மூலம் உடனடியாக பணம் செலுத்தப்பட்டது. ஆனால் இப்போது இரு காரணி அங்கீகாரத்தை கட்டாயமாக்குவதன் மூலம் RBI இப்போது பாதுகாப்பை வலுப்படுத்தியுள்ளது. அதாவது உங்கள் பண பரிவர்த்தனையை முடிக்க உங்கள் பின் எண்ணை உள்ளிடுவதோடு கூடுதலாக ஒரு பாதுகாப்பு தடையையும் நீங்கள் கடக்க வேண்டும். இந்த இரண்டாவது படிக்கு உங்கள் கைரேகை, ஃபேஸ் ஐடி அல்லது உங்கள் தொலைபேசியில் நீங்கள் பெற்ற OTP ஆகியவற்றை பயன்படுத்தலாம். இந்த 2 காரணிகளும் பொருந்தவில்லை என்றால் பணம் அனுப்பப்படாது. பணம் அனுப்பும் வரம்பில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை என்பது ஒரு நிம்மதியான செய்தியாகும். வழக்கமான தினசரி பரிவர்த்தனைகளுக்கு நீங்கள் இப்போது ரூபாய் 1,00,000 வரை அனுப்பலாம். இருப்பினும் மருத்துவமனை கட்டணங்கள், பள்ளி அல்லது கல்லூரி கட்டணங்கள் அல்லது காப்பீட்டு பணம் செலுத்துதல் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு இந்த வரம்பு ரூபாய் 5,00,000ஆகவே உள்ளது. நீங்கள் முதல் முறையாக யுபிஐ பயன்படுத்தினால் பாதுகாப்பு காரணங்களுக்காக முதல் 24 மணி நேரத்தில் உங்களால் ரூபாய் 5,000 வரை மட்டுமே பரிவர்த்தனை செய்ய முடியும். இப்போதெல்லாம் பலர் ATM இயந்திரத்தில் தங்கள் டெபிட் கார்டை இன்சர்ட் செய்வதற்கு பதிலாக திரையில் காட்டப்படும் யுபிஐ QR குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் பணத்தை எடுக்கிறார்கள். இந்த அம்சம் தொடர்பாக ஒரு புதிய விதி செயல்படுத்தப்பட்டுள்ளது. HDFC போன்ற பல வங்கிகள் இப்போது இந்த அம்சத்தை உங்கள் டெபிட் கார்டின் இலவச வரம்பில் சேர்க்க தொடங்கியுள்ளனர். அதாவது ஒரு மாதத்தில் 5 முறை இலவசமாக பணம் எடுக்கும் வசதி உங்களுக்கு இருந்து அந்த வரம்பை நீங்கள் தாண்டிவிட்டாலும் அதன் பிறகும் நீங்கள் யுபிஐ ஸ்கேன் செய்து பணம் எடுத்தால் ATM கார்டு மூலம் பணம் எடுப்பதற்கு விதிக்கப்படும் அதே கட்டணத்தையே நீங்களும் செலுத்த வேண்டியிருக்கும்.